கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிற பாத்திரமா தான் வைத்திருக்கிறார். கண்ணி தெரிச்சாலும் கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. எரிகிற சூளையில இப்படிதான் 3 பேரை தூக்கி போட்டாங்க. எரிகிற சூளையில எத்தனை பேரை தூக்கி போட்டாங்க? 3 பேரை எரிகிற சூளையில தூக்கி போட்டு சூளையின் வெப்பத்தை அக்கினியை 7 மடங்கு உயர்த்தின போதும், ஆமென், கண்ணி அவர்களுக்கு விரோதமாய் வந்ததுதான். அவர்களுக்கு விரோதமாய் வைத்திருந்த கண்ணி என்ன ஆயிடுச்சு? தெரிச்சிருச்சு. கண்ணியில விழுந்துட்டாங்க, அக்கினியில விழுந்துட்டாங்க. ஆனால் அவர்கள் பயப்படவே இல்லை. ஏன் தெரியுமா? அவர்களோடு கூட இருந்தவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவர். எரிகிற சூளைக்கோ பராஜாவாகிய நேபுகாத் நேச்சாருக்கோ அவரால் விடுவிக்க முடியும். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. கண்ணி தெரிச்சிருச்சுங்கிறதுனால வருத்தப்படாதீங்க. எனக்கு ஒரு பிரச்சனை, போராட்டம் வந்துருச்சுன்றதுனால கவலைப்படாதீங்க. போராட்டத்தின் மத்தியில தான் கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு பலமாய் விளங்கும். போராட்டம் வரும்போதுதான் தேவன் யார் என்பது உங்களுக்கு தெரியும். ஆமென்.